புதிய நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. தனிமை மிக கொடுமையான ஒரு விஷயம். ஆதரவற்ற நிலையிலே தனிமையிலே போராடி கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவரே, நீங்கள் யாராய் இருந்தாலும், ஆண்டவர் ஆதாமை படைத்த உடனே அவர் படைத்த எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறது. ஆனால் ஆதாம் தனிமையில் இருக்கிறான். இப்பொழுது தன்னோடு தானே பேசிக்கொண்ட வார்த்தை இது, மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று ஏவாளை உண்டாக்கி கொடுத்தார். இந்த நாளிலும் தனிமையில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தனிமையில் இருப்பது நல்லதல்ல, உங்களுக்கு ஏற்ற துணை வேண்டும். சில நேரத்தில் மனிதர்களுடைய துணை ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஆனால் அதே வேளையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவராகிய துணையாளரை நமக்கு ஏற்ற துணையாக வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்ந்து இருக்கிறீர்களோ, முன்னேற முடியாதபடிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு ஏற்ற துணை, உங்களை கை தூக்கிவிட, உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, உங்களை வழிநடத்த துணையாளராகிய பரிசுத்த ஆவியானவர் உண்டு. இந்த வார்த்தையை நம்புங்கள். அவர் உங்களுக்கு ஏற்ற துணையாகிய பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிப்போம். இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.